ஸ்ரீ குருபியோ நமஹ. சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சந்திர கிரகணம் நிகழ்கிறது. நண்பர்களே, நமக்குலாம் தெரிஞ்ச விஷயம். இந்த சந்திர கிரகணம் பகலிலேயே ஏற்படுகின்றது, உண்மைதான். ஆனால் சந்திரோதயம் எப்போ ஆகுதோ அப்போ தான் கிரகண அனுஷ்டானம் ஆரம்பிக்கிறது இல்லையா? சந்திர கிரகணத்தை அன்னைக்கு, அதாவது மார்ச் 3ஆம் தேதி பகலே சந்திர கிரகணம் ஆரம்பிச்சுடுறது உண்மைதான். ஆனால் அனுஷ்டானம்னு இருக்குது இல்லையா? கிரகண காலத்தில் செய்ய வேண்டிய அனுஷ்டானம் அது சந்திரோதயம் ஆன பிறகு தான், சந்திரன் நம்ம கண்ணுக்கு பட்ட பிறகு தான் அதை அனுஷ்டான காலமாக எடுத்துருக்கு பெரியவாள்லாம். நம்ம மூலாம் நய காஞ்சி சர்வஜ்ஞ பீடத்தினுடைய பெரியவாளாரும் மற்ற பெரியவாளாரும் வழிகாட்டினபடி இதனுடைய விவரங்களை சுருக்கமாக பார்ப்போம். மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் இல்லையா? இன்னும் குறிப்பாக துல்லியமாக சொல்லணும்னா 3 மணிக்கே மதியானம் சந்திர கிரகணம் ஆரம்பம் அப்படிங்கிறது பல பேர் சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் நம்ம நாட்டில் பாரதத்தில் சந்திர கிரகணம் அப்போது உதயமே ஆயிருக்காது 3 மணிக்கு. அதாவது அந்த சமயத்தில் சந்திர கிரகணம் அனுஷ்டானம் எடுக்கப்படவில்லை. அப்போது சந்திர கிரகணத்துக்குன்னு அனுஷ்டானம் இருக்கு இல்லையா? தர்ப்பணாதிகள் ஜபங்கள் எல்லாம், அதை எப்போ செய்யணும்? அதுக்கும் பெரியவாள்லாரும் வழிகாட்டி காட்டும். சாயந்தரம் கிட்டத்தட்ட 6:15லேருந்து 6:45 மட்டுமே அனுஷ்டான காலமாக எடுக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் சொல்லலாம். இன்னும் அதையும் துல்லியமாக சொல்லணும்னா 6 மணி 16 நிமிஷத்துலேருந்து 6 மணி 47 நிமிஷம் வரல தான் அனுஷ்டான காலம், கிட்டத்தட்ட 6 மணி. இந்த அனுஷ்டானம் இருக்கு இல்லையா? குறிப்பாக சந்திர கிரகணத்தில் தர்ப்பணம் செய்ய யோகித்து இருக்கிறவாலாம் எப்போ தர்ப்பணம் செய்யணும்னா அந்த 6:15 மணிக்கு ஒரு ஸ்நானத்தை செஞ்சுட்டு உடனே தர்ப்பணத்தை செஞ்சிடணும். நேரம் இருந்தால் ஏதாவது ஜபங்கள் செய்யலாம். தர்ப்பணம் செய்ய யோகியத்தை இல்லாதவா எல்லாரும் ஜபம் செய்யலாமே. 6:15க்கே ஒரு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு ஜபம் செய்யலாம். அப்போ அவளுக்கு என்ன மந்திர உபதேசம் இருக்கோ அதை செய்யலாம். அது ஏதாவது வேதப்பாராயணம் கூட பண்ணலாம், தப்பே இல்லை. 6:45க்கு அதாவது மோட்ச ஸ்நானம் சொல்கிறோம் இல்லையா? உத்த ஸ்நானம், அது எப்போ செய்யணும்? 6:45க்கு அப்புறம் மோட்ச ஸ்நானம் செய்யலாம். சரி, எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் பரிகாரம் சொல்லியிருக்கு, எடுக்கப்பட்டிருக்குன்னா, அதாவது பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம், பரணி, உத்திராடம். எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண